கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை வழிநடத்துகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவருடைய வார்த்தையை கேட்போம். அவர் எல்லாவற்றுக்கும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க எல்லாத்தையுமே உங்களுக்கு கீழ்ப்படித்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி அவர் தன்னுடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரம், இந்த சரீரம் பாருங்க, ஒரு அற்பமாக இருக்கிறது. இது மண்ணோட மண்ணாக போயிடுது. தன்னுடைய அந்த ஜீவன் விடும் பொழுது அது ஒன்றுக்குமே ஏதாட்டு புரோஜனமாக இருக்க ஒன்றுமே இல்லை. அற்பமான சரீரமாக இருக்கிறது. பாருங்கள், தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். அவருடைய உயிர்த்தெழுதல், அதாவது அவர் வரும்பொழுது நம்முடைய இந்த சரீரத்தையும் மறுபடியும் அவர் உயிர்த்தெழுகிறார் என்று அதில் கொடுத்துருக்கு. பாருங்கள், நம் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, எப்படி ஆதாமுக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் நமக்கு ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று மனிதன் சில பேர் பாருங்கள், இந்த உலகத்தை பார்க்க முடியாமலே இறந்து போயிருந்தாங்க. இதையெல்லாம் அனுபவிக்காமலே இழந்து போயிருந்தாங்க. எதையோ நாடி தேவனை நாடாமல், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல், அவன் ஆண்டு கொள்ள முடியாமல், எதையுமே நான் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் சில நேரத்தில் இருக்கிறான். எதையுமே அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவன் எதையோ நோக்கி வாழ்கிறான். இந்த உலகத்திலுடைய அண்ட சராசரி படைத்த இயற்கை காட்சிகளை காண்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் கண்கள் பார்க்க எவ்வளோ அழகாக, பூக்கள் எல்லாம் அழகாக அற்புதமான பூக்களை படைத்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்து தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு தேவன் பாருங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நேசித்து தான் இதை படைத்திருக்கிறார். நீங்கள் வரும் முன்பாகவே, இந்த உலகத்துக்கு வரும் முன்பாகவே இந்த உலகம் பாருங்கள் என்ன அழகாக படைத்திருக்காரு. பாருங்கள், நீங்கள் இன்னும் கருவிலே இன்னும் உயிர்கள் இருக்காது. ஆனாலும் பாருங்கள், அதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லா விதம் ஆயத்தம் பண்ணி தான் ஒரு குழந்தை வெளியே வருது. அதற்கான தாய், தகப்பன், வீடு, சுற்றுச்சூழல்கள், அதற்கு தேவையான உணவு இதெல்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி தேவன் வைத்திருக்காரு. பாருங்கள், போசாக்கெல்லாம் கொடுத்து அவனுக்கு எல்லா விதமான கொடுத்து அவன் இந்த உலகத்தை காண்பிக்கிறதற்கு எல்லாத்தையுமே தேவன் ஏற்படுத்தி பண்ணி வச்சுருக்காரு. பாருங்கள், குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் அந்த டக்குன்னு விட்டுருவாங்களா? அப்படி கிடையாது. அதற்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் இங்கே ஏற்கனவே வைத்திருக்கார். அதே போல தான் நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து நமக்கு தேவையானது அனைத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த அற்பமான அந்த சரீரத்தை அவருடைய பாருங்கள், அவர் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். திரும்ப வரும்போது அது மறுரூபமாகப்படும் என்று போட்டிருக்கு. இந்த மாதிரி நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்குற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இருந்து இந்த காரியங்களை செய்கிறார் என்றால் நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான். பாருங்கள், நமக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய குமாரனை கொண்டு நமக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையுமே நமக்கு இலவசமாகவே கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், மனிதனிடத்தில் ஏதாட்டு இலவசமாக கிடைக்குமா? ஏதாட்டு நீங்கள் ஒன்று பண்ணால் தான் அது கிடைக்கும். ஆனால் நம்முடைய குமாரன், நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவரே பாவமாகி அவருக்கு நம்முடைய எல்லாத்தையும் அவரே சுமந்தார். நீங்கள் என்ன கொடுத்தீங்க? உங்கள்கிட்ட இருக்க பாவம் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட இருந்த பொருளாதாரத்தில் கீழே இருந்தீங்க, அதை கொடுத்தீங்க. கோபம் எல்லாத்தையுமே அங்கே ஒப்பு கொடுத்தீங்க. ஆனால் உங்களுக்கு அவர் என்ன தந்தார்? மீட்பு, ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதார செழிப்பு, சுகத்திலே பலத்திலே ஏகப்பட்டது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் உங்களுக்கு நிறைவாய் தந்தார். இந்த தேவன் பாருங்கள், இந்த நிறைவாய் தருகிறார் என்கிற அந்த உள்ளம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய மனம் சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளை கொண்டு அவர் நம்முடைய வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தினமும் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நேரம் 15 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்கறதுனால நீங்கள் எதோ குறைஞ்சிட போகிறீங்களா? தேவனுடைய வார்த்தை கேளுங்க. நீங்கள் கேட்க தான் நீங்கள் அதில் உள்ள வர முடியும் தேவனுக்குள்ளே. அது தேவனுக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த வார்த்தை கேட்க உங்களுக்கு பழக்கத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுலேயுமே குறைந்து போக மாட்டீங்க. உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான காரியங்கள் இருக்கும்.
நீங்க எக்காரணம் கொண்டும் நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. இந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து சுகத்தையும், அன்பையும் தருகிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவன் அ உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.